அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது செல்வச்சந்நிதி ஆலயம் தொண்டைமானாறு. இது யாழ்ப்பாணத்தில் காணப்படுகிறது. இந்த கோயிலுக்கு நான் அண்மையில் போயிருந்தேன். அங்கே பார்த்த விடயங்களை உங்களோட ஷேர் பண்ணலாம்னு இருக்கிறேன். நாங்கள் இப்போ கோயில்ற பின்புறத்துக்கு போகிறோம். அதுக்கு அருகில் இருக்கிற ஆறு தான் தொண்டைமான் ஆறு. இது ஒரு காலத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வள்ளி நதி என்ற ஒரு சிறிய நதியாக காணப்பட்டதாக புராணங்கள் கூறுகிறது. இந்த தொண்டைமானாற்று ஒரு பகுதி பாதுகாப்பான முறையில் வேலிகளிடப்பட்டு அது பக்தர்கள் நீராடக்கூடிய மாதிரி அமைக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி இந்த பின்புறத்துல கோயில்ற பின்புறத்துலையும் ஒரு சிறிய தீர்த்தக்கணி காணப்பட்டுச்சு. இந்த கோயிலோட முன்பக்கத்தில் இந்த வளைவை பார்க்குற நேரம் கதிர்காமத்து கோயிலோட ஞாபகம் தான் வந்துச்சுது. அதில் எந்நிதியும் தருவான் செல்வச்சந்நிதியான் என்ற ஒரு வசனமும் எழுதப்பட்டு இருந்துச்சுது. இந்த கோயிலோட பூசை முறையுமே கதிர்காமத்தை போல தான் இடம்பெறுகிறது. அதாவது வாயை கட்டி கொண்டு மௌனமாகவே பூசை செய்கிறாங்க. எந்த மந்திரமும் சொல்வதில்லை. இந்த வாயை கட்டி கொண்டு பூசை செய்கிற அந்த பூசகரை கப்புராளிகள் என்று அழைக்கிறாங்க. எனக்கு தெரிந்து இலங்கையில் 3 முருகன் கோயில்களில் வாயை கட்டி கொண்டு மௌனமாக பூசைகள் செய்கிறாங்க. அதில் ஒன்று கதிர்காமம், அடுத்தது இந்த கோயில் செல்வச்சந்நிதி, மற்றது மட்டக்களப்பில் இருக்கிற மண்டூர் முருகன் ஆலயம். அந்த மண்டூர் முருகன் ஆலயத்தை சின்ன கதிர்காமம் என்றே சொல்லுவாங்க. அதுக்கும் கதிர்காமத்துக்கும் நிரம்ப ஒற்றுமை இருக்குது. அந்த மண்டூர் முருகன் கோயில்லையும் மூலஸ்தானத்தை நாங்கள் பார்க்க முடியாது. முன்னால் ஒரு திரையிட்டு இருப்பாங்க. அந்த திரையைத்தான் நாங்கள் வழிபட வேணும். கப்புராளிகள் மட்டும் அந்த மூலஸ்தானத்துக்கு உள்ள போய் அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற வேலுக்கு பூசை செய்வாங்க. இது மண்டூர் முருகன் கோயில் உள்ள பூசை முறை. இந்த கோயிலில் நாங்கள் மூலஸ்தானத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதே சமயம் இந்த கோயிலோட வரலாற்று சுருக்கமும் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டு இருந்துச்சு. அதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்கள் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டு இந்த வரலாற்று சுருக்கத்தை வாசிக்க முடியும். இந்த வரலாற்றில் ஒரு பகுதியை நான் இப்போ சொல்கிறேன். கந்த புராண வரலாற்றின்படி முருகனுடைய தூதுவராக வந்த வீரபாகு தேவர் வள்ளி நதிக்கரையை கடக்கிற நேரம் சந்தைக்கால வேலை வந்ததை எண்ணி முருகனுக்கு பூசை செய்ய வேண்டும் என்று இந்த வள்ளி நதிக்கரையிலே நீராடி அருகில் உள்ள மரத்தடியில் தன் வேலை நட்டு முருகனுக்கான பூசைகளை செய்தார் என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த மரம்தான் இந்த கோயிலோட தல விருட்சமாக காணப்படுகிறது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த பூவரச மரம் இதுதான். இதை சுற்றி பல நேர்த்திகள் கட்டப்பட்டிருந்தது. அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மாதிரி இருந்தது தொட்டில். அதாவது வம்ச விருத்திக்காக இந்த கோயிலில் பலர் நேர்த்தி வைத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கோயில்ற இன்னொரு சிறப்பம்சம், இந்த கோயிலில் பல திருமணங்கள் நடக்கிறதாக கேள்விப்பட்டேன். அதை நான் நேரில் பார்க்கக்கூடிய மாதிரியும் இருந்துச்சு. இந்த கோயிலில் நான் போயிருந்த அந்த நாள்லேயே 2 திருமணங்கள் நடந்துச்சு. இந்த சந்நிதிக்கு முன்னால தான் அந்த 2 திருமணங்களும் நடந்துச்சு. அதே போல இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றா, எந்த நேரமும் அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்குமா. பல அன்னதான மடங்களை கொண்ட ஒரு கோயிலாகவும் இது காணப்படுகுதாம். இந்த முருகனுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கிறதாம், அன்னதான கந்தன். காலம் குறிப்பிடப்பட முடியாத அளவுக்கு பழமையும் தொன்மையும் வாய்ந்த இந்த கோயில் 16ஆம் நூற்றாண்டில் அழிக்கப்பட்டதாகவும், அதுக்கு பிறகு மருதனார் கதிர்காமரால் புனரமைக்கப்பட்டு பூசைகள் எடுத்து செய்யப்பட்டதாகவும், இன்றும் அவருடைய பரம்பரையே இந்த கோயிலில் பூசைகளை செய்து கொண்டிருக்கிறதாகவும் கூறப்படுகிறது.
16ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில இலங்கையில் இருந்த பல சைவ ஆலயங்கள் இருந்த இடம் தெரியாமல் தரைமட்டமாக அழிக்கப்பட்டதாகவும், இந்த செல்வச்சந்நிதி ஆலயத்தை முற்றாக அழிக்க முடியாமல் போனதாகவும் கூறப்படுகிறது. ஒல்லாந்தர் ஆட்சிக் காலத்தின் இறுதிப் பகுதியில தத்தமது சமயங்களை வணங்குவதற்கான மத சுதந்திரம் கிடைத்தபோது, இந்த ஆலயத்தை நடத்தி வந்தவர்களுக்கு இடையில பிணக்குகள் ஏற்பட்டு, இந்த ஆலயம் பூசைகள் எதுவுமின்றி கைவிடப்பட்ட நிலையில இருந்த பொழுது, முருகப்பெருமான் தன்னுடைய தீவிர பக்தனான மருதனார் கதிர்காமரிடம் சென்று தன்னுடைய பூசைகளை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். அந்த சமயம் மருதனார் கதிர்காமர் ஆரம்பத்தில் தயங்கி, நானோ கடல் தொழில் புரிபவன், எனக்கு பூசை முறைகள் எதுவும் தெரியாது என்று முதலில் மறுத்து கொண்டாராம். அப்பொழுது முருகப்பெருமான் இமைப்பொழுதில் கதிர்காமம் அழைத்து சென்று அங்கு நடைபெறும் பூசை முறைகளை காட்டி கையில் ஒரு வெள்ளி வேலை கொடுத்து மறு இமைப்பொழுதில் இந்த செல்வச்சந்நிதி ஆலய பூவரச மரத்தடியின் கீழ் கொண்டு வந்து இவ்வேலை பிரதிஷ்டை செய்து இங்கே எனக்கு ஆலயம் அமைத்து பூசை செய்வாயாக என்று கூறினாராம். அது மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் படைக்கும் முறை, பக்தர்களுக்கு திருநீறும் வழங்கும் முறை என்று கதிர்காமருக்கு தெரியாதது எல்லாவற்றையும் முருகப்பெருமானே சொல்லிக் கொடுத்தாராம். இந்த கோயில் மூலஸ்தானத்துல பல வெள்ளி வேல்கள் தெரிந்தது. இதில் எது முருகப்பெருமானால வழங்கப்பட்ட வேலன்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்ள முடியாமலும் போயிட்டது. இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் இந்த கோயிலுக்கு போவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உள்ள சந்தேகங்களை நீங்கள் கேட்டு அறிஞ்சு கொள்ளலாம். நான் ஏன் இதை இங்கே குறிப்பிட்றேன்னு சொன்னால், மட்டக்களப்பில் இருக்கிற மண்டூர் முருகன் கோயிலில் மூலஸ்தானத்தை நாங்கள் பார்க்க முடியாது. அங்கேயும் முருகனுடைய தங்க வேலொன்று மூலஸ்தானத்தில் இருக்கிறதாக சொல்லப்படுது. அங்கே கதிர்காமத்தை போல முன்னால் திரையிட்டு மறைச்சிருப்பாங்க, எங்களால் மூலஸ்தானத்தை பார்க்க முடியாது. ஆனால் இந்த கோயிலில் எல்லாருமே பார்க்கக்கூடிய மாதிரி மூலஸ்தானம் அமைந்திருக்கிறது. அதே போல் இந்த கோயிலில் இருக்கிற திருநீற கலருமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. மெல்லிய சந்தன கலரில் இருந்துச்சு. எல்லா கோயில்லையுமே திருநீறு மெல்லிய சாம்பல் கலரில் தான் இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் திருநீற கலர் வித்தியாசமாக இருந்துச்சு. அதுவும் ஏனென்று என்னால் கேட்டு தெரிஞ்சு கொள்ள முடியாமல் போச்சு. அதில் எதுவும் சிறப்பம்சம் இருக்கா இல்லையான்னு தெரியல. இந்த கோயிலை பற்றி இன்னொரு சிறப்பான விஷயத்தையும் கூற வேணும். ஆரம்ப காலத்தில் மிகவும் சிறிய கோயிலாக இருந்த இந்த கோயில் படிப்படியாக வளர்ச்சியடைந்து 1986க்கு முதல் உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய தேரை கொண்ட ஒரு கோயிலாகவும், இலங்கையில 1வது பெரிய தேரை கொண்ட கோயிலாகவும் காணப்பட்டுதான். 1986ஆம் ஆண்டு இலங்கையில நடந்த யுத்த காலப்பகுதியில இந்த தேர் எரிந்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. இது எவ்வாறு இருந்தாலும் இந்த கோயில் பல சிறப்பம்சங்களை கொண்ட தொன்மையும் பழமையும் அந்த கோயிலாக காணப்படுகிறது. இந்த கோயிலுக்கு வாரவங்க இப்போ இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுக்கு இந்த கோயில் வரலாறு, அதில் சிறப்பம்சங்கள் எல்லாம் தெரிந்திருக்கும். இந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற வேல் முருகனால் வழங்கப்பட்ட வேல். இந்த பூவரச மரம் பல புனிதத்துவம் வாய்ந்த ஒரு மகிமையான ஒரு பூவரச மரமாக காணப்படுகிறது. அது மட்டுமில்லை, இந்த கோயிலில் இருக்கிற இரு திண்ணைகளில் மருதனார் கதிர்காமரும் முருகப்பெருமானும் உரையாடியதாகவும் கூறப்படுகிறது. எனக்கு இந்த வீடியோவில் அந்த இரு திண்ணைகளையும் எடுக்க முடியாமல் போயிட்டது. இன்னும் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட மறந்துட்டேன். அதாவது இங்கே 65 ஆலமிலைகளில் அமுது படைத்து முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் செய்கிறாங்க. அதை நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் இந்த கோயிலில் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. தொண்டமானார் ஆலயத்தை பற்றி எனக்கு தெரிந்தது அனைத்தையும் நான் சொல்லிட்டேன். இதுவரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தவர்களுக்கு நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.